நாம் நம்முடைய மனதை கவனித்தால் அந்த மனதில் நன்மை தீமைகள் தெளிவாக பிரிந்து நிற்கின்றன. எப்பொழுது ஒரு தீமையை நான் மேற்கொண்டு அதை நயவஞ்சகமாக மனிதர்களிடம் பிரயோகித்து அதன் காரணமாக ஈட்டக்கூடிய ஒரு சொற்ப லாபத்தை நான் ருசித்து விட்டேனோ, அதன் பிறகு நான் திருந்தவும் இல்லையோ மனம் வருந்தவும் இல்லையோ, நம்மீது கெட்ட காலம் சுழன்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை கொள்வதில் உங்களுக்கு எந்த தாமதமும் வேண்டாம். எப்பொழுது இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ உள்ளட்சம் பிறக்கும். அந்த உள்ளட்சம் நாம் திரும்புவதற்கான நேர்வழியின் பக்கம் நம்மை நிலைப்படுத்துவதற்கான ஒரு அழகான பாதையை இறைவன் அறிவிக்கின்றான். நாம் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம். என் இறைவன் எனக்கு நல்வழி காட்டுவான் என்று, என் இறைவன் எனக்கு வழியறிவிப்பான் என்று. அந்த உடன்படிக்கை என்றென்றும் உயிரோட்டமுள்ளது, நிலைத்திருக்கக்கூடியது. இப்பொழுது நாம் பல சிக்கல்களில் நாம் சிக்கியிருந்தாலும் சரி, துன்பங்களோடு நாம் கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு இது நீங்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணமானது இறைவனிடமிருந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. யார் ஒருவருடைய உள்ளமும் துன்பத்திற்கு உள்ளாக இறைவன் விடவில்லை. ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னாலும் இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. கவலை வேண்டாம். உங்களுடைய மனம் இறைவனுக்கு சொந்தமானது, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. என் கைகள் எனக்கு சொந்தமானது, என்னுடைய கால்கள் எனக்கு சொந்தமானது. என் கைகள் மீது அடுத்த கைக்கு ஒரு உரிமை உண்டு. கால்களை கொண்டு நான் என்னுடைய பாதைகளை அடைய முடியும், என்னுடைய அவசரத்தை தடுத்து கொள்ள முடியும். ஏதோ ஓரளவுக்கு எனக்கு வெளிப்படையான உருவ அமைப்பில் ஒரு தகுதி உண்டு, அதன் மீது ஒரு அதிகாரமும் உண்டு. ஆனால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவைக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான வழியும் நாம் அறிய மாட்டோம். மனம் என்பது அரூபமானது. இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான். நான் படைத்திருக்கக்கூடிய அந்த மனம் உங்கள் மீது ஆதிக்கம் புரியும். அந்த மனதில் ஒரு வேதனையை போட்டுவிட்டால் நீங்கள் அதை நீக்கிக் கொள்ள முடியாது. அந்த மனதிலிருந்து ஒரு சுகத்தை அனுமதித்து விட்டால் எவராலும் அதை தடுத்துவிட முடியாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக்கொள்கிறானால் உங்களுடைய உடல் சுகம் உடல் வேதனையை காட்டிலும் மனதின் சுகமும் மனதின் வேதனையும் மிக பெரிது. மனதின் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது, உடலின் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியும். மனம் உறுதியாக இருந்தால் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த உறுதி படைத்த மனம் அவற்றை பொருட்படுத்தாது, அந்த மனதில் வேதனையும் தீண்டாது. அதன் காரணமாக உடலில் வேதனைகளும் பெரும்பாலும் நாம் அதனை அறிபவர்களாக இருக்க மாட்டோம். அதனை நாம் நிராகரிப்பவர்களாகவும் இருக்கும் அல்லது அலட்சியப்படுத்துபவர்களாகவும் இருப்போம். உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது. அது இறை நாட்டப்படி உங்களுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உண்மைதானே? என் மனதின் மீது எனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புவேனே தவிர அதன் மீது எனக்கு அதிகாரம் இல்லை. சுகம் ஆகு என்று கூறுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இறைவன் கூறுகின்றான் சுகம் அடையுங்கள் என்று. நமக்கும் இறைவனுக்கும் சதா சர்வ நேரமும் ஒப்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த மூச்சிலும் அந்த ஒப்பந்தம் நிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. என்னுடைய இறைவன் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் உயருங்கள், உயர்ந்து வாருங்கள், இன்னும் உயருங்கள், இன்னும் உயர்வாகுங்கள் என்ற எண்ணத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். நானும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதனை அப்பொழுதே அந்த நிமிடமே நான் படைக்கின்றேன். ஒரு பொருளாக, பணம் என்ற பொருளாக உலகத்தின் அலங்கார பொருட்களை நான் மிகுதியாக சம்பாதிக்க வேண்டும், மிகுதியாக நான் கொள்ள வேண்டும் என்ற வீடுகளில் என்று நான் நம்புகின்றேன், விரும்புகின்றேன். இதனை இறைவன் அறிவிக்கவில்லை. இறைவன் அறிவிப்பது என்னவென்றால், எந்த மனதில் தன்னுடைய ஒரு தேவையை அமைத்தானோ சுகமான மனதோடு வாடுங்கள், இன்னும் சுகமான அனுபவங்களில் வாடுங்கள், இன்னும் சுகமான அனுபவங்களில் வாடுங்கள். இது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவன் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவன் கொடுப்பது உறுதியானது, சத்தியமானது. ஏனென்றால் அவன் பொய் பேசுபவன் இல்லை. உங்களுக்கு அவன் விதித்ததையும் உங்களுக்கு வாக்களித்ததையும் நிச்சயமாக அவன் நிறைவேற்ற மகா சக்தி படைத்தவன். அவ்விதமாக இருக்கும் பொழுது அவனிடமிருந்து நான் ஆம் என்று சொல்வதற்கு முன்பாகவே ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மனதினுடைய சத்தியம் தேவை, எனக்கு இந்த வாழ்க்கையினுடைய அவசியம் என்பதை நீங்கள் உணர்த்தப்படுகின்றீர்கள், விரும்புகின்றீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது நீங்கள் அதனை உணர்கின்றீர்கள். இது அவசியம், தேவை.
சுகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இன்னும் சுகம் வேண்டும் என்று கேளும் பொழுது அப்படியா, கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றுதான் நான் விரும்புவேன். அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் இன்று முதலாக விரும்ப வேண்டும். எந்த நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அதைவிட ஒரு படி உயர்ந்த நிலை உங்களுக்கு வேண்டும். நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான், நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். 84வது அத்தியாயம் 19வது வசனம். நிச்சயமாக நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், பொருள் அடிப்படையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியம் நியாயமானது, தன் புறத்திலிருந்து உங்களுக்காக அறிவிக்கின்றான். இப்பொழுது இருக்கக்கூடிய சுகத்திற்கு மேல் ஒரு சுகம் வேண்டும். மனதில், உடலில், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பில், உங்களுடைய கஷ்டங்களில், உங்களுடைய கலைப்புகளில் எது இருக்கிறதோ அதைவிட ஒரு படி உயர்வு வேண்டும். இன்று நாம் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வேண்டும் என்ற அந்த ஒன்றில் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் முடிவடைகிறது. நிச்சயமாக உங்களுடைய இறைவனோடு நீங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நிலை ஒரு பொழுதிலிருந்து மறுப்பொழுதிற்கு உயர்வான நிலை அடைய வேண்டும். உயர்வு என்பது ஏணிப்படி வச்சு உயர்ற இந்த பொருளடிப்படையிலான உயர்வு இல்லை. மனதின் சுகத்தினுடைய வளத்தினுடைய அடிப்படையில் எனக்கு ஒரு உயர்வு. அது எந்த நேரத்திலும் சோர்வடையாது, எந்த தருணத்திலும் அது களைப்படையாது. அது விரக்தி அடையுமா என்ற பேச்சே கிடையாது. ஏனென்றால் நான் உயர இருக்கின்றேன். இதனை உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 2:27. அல்லாஹுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. உங்களுடைய மனதின் இறைவன் அல்லாஹ். கட்டிடங்களின் இறைவன், மசூதிகளின் இறைவன், சர்ச்சுகளின் இறைவன் கிடையாது. அங்கு கூறப்படும் அல்லாஹ் இல்லை. உங்களுடைய உள்ளத்தின் இறைவன், உங்களுடைய மனசாட்சியத்தின் இறைவன், உங்களுக்கு மனதுக்கு எப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது ஒவ்வொரு மூச்சிலும் அந்த அழகான சத்தியத்தினுடைய இறைவன் அல்லாஹ். அவன் உங்களுக்கு கொடுக்கின்றான் ஒரு வாக்கு, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை உங்களுக்கு உயர்வான நிலையாக இருக்க வேண்டும் என்று. வேண்டுமா? ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுது அவன் விருப்பத்தை கொடுக்க என் மனமும் ஏற்றுக்கொண்டதோ ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இந்த ஒப்பந்தம் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பொழுதிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தோடு இணைந்திருக்கிறது 84:19. நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு திடமாக நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். அந்த உயர்வு பொருள் அடிப்படையில் இல்லை. உங்களுடைய மனதுக்கு எப்பொழுது ஒரு நன்மை கொடுக்கப்படுகின்றதோ அந்த அழகான ஒரு செய்தி நன்மையாக இருக்கின்றது. அந்த செய்தியானது மறைவானது. உங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒரு பொருள் அடிப்படையிலேயோ அல்லது ஒரு சூழ்நிலையின் அடிப்படையோ கிடையாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களுடைய மனதின் வேதனைகளுக்கு காரணம். உங்களுடைய பயத்திற்கு காரணம் உங்களுடைய சூழ்நிலைகள் தான். அந்த பயம் என்பது அருவமானது, சூழ்நிலைகள் என்பது பார்க்கக்கூடியது. பயம் என்பது மனம் சம்பந்தமானது. சூழ்நிலைகள் என் உடலுக்கு வருத்தம் கொடுப்பார்கள் இவர்கள் என்ற அந்த சூழ்நிலை. உங்களுடைய சூழ்நிலைகளை இறைவன் அறிவிக்கவில்லை, உங்களுடைய மனதின் தன்மைகளை அறிவிக்கின்றான். இங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நீங்கள் சம்பாதித்த நன்மைகள் உங்களுக்கு வளர்க்கும். நீங்கள் சம்பாதித்த தீமைகள் உங்களுக்கு பயத்தையும் கலவரத்தையும் கொடுக்கும். நாளைய வாழ்க்கையில் இன்னும் கேடான அந்த பாதையை உங்களுக்கு அறிவித்துவிடும். நாம் இறைவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. எது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிடமே உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் ஒரு அழகான ஒப்பந்தம், மேன்மையான ஒப்பந்தம், மீற முடியாத ஒப்பந்தம் அங்கு உங்களுக்காக ஏற்பட்டுவிட்டது. தெளிவாக இன்று நாம் அறியவிருக்கின்றோம். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நாம் உயர்த்தப்பட இருக்கின்றோம், மாற்றப்பட இருக்கின்றோம். இல்லை இப்படியா அப்படியா என்பதை உங்களுடைய மனம் ஒருபோதும் பரிதவிக்க வேண்டாம், நடக்குமா நடக்காதா என்று. இறைவனுடைய வாக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்வடைய இருக்கின்றீர்கள். நான் விரும்பிவிட்டேன், நான் கொடுக்கின்றேன், நீங்கள் வாங்கி கொண்டீர்கள், உடன்படிக்கை முடிந்துவிட்டது. அந்த உடன்படிக்கையை இறைவன் மீறமாட்டான். நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவனுடைய பண்புகளில் உயர்வான பண்பு அவன் சத்தியவான் என்பது உண்மையானால், அவன் சத்தியமானவன், வாக்கு மீறாதவன், வாக்கு தூய்மையானவன் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களானால் உங்களுடைய இறைவனை எந்த விதமாக நம்புங்கள்.
உள்ளத்தின் இறைவனை இவ்விதமாக நம்புங்கள். அவன் வாக்கு மீறாதவன், வாக்கு தூய்மையானவன், சுத்தமானவன், அழகானவன், ஆற்றல் மிக்கவன், மகாசக்தி. இதன் அடிப்படையில் அவனுக்கு மீறியது எதுவும் இல்லை. அவன் ஒரு காரியத்தை நாடிவிட்டால் அது நடந்தே தீரும். அதனை மாற்றுவதற்கோ அதனை அடிப்பதற்கோ எவருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதையும், அவன் மற்றவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவனும் இல்லை, அவனை அவர்கள் தொடவும் முடியாது, தீண்டவும் முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்களானால் ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுது நான் விரும்பிவிட்டேனோ எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையே அவன் கொடுத்த ஒரு அழகான வாக்கு ஏற்றுக்கொண்ட நான் அதை விரும்பினேன். இப்பொழுது உடன்படிக்கை முடிந்துவிட்டது. உடன்படிக்கையை மீறாதீர்கள், உயர்த்தப்பட இருக்கின்றீர்கள். அந்த நிலைப்பாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நடக்குமா நடக்காதா, நான் கீழே விழுந்து விடுவேனா, இப்படியே உடன்படிக்கை நடந்திருக்கின்றது, உயர்த்தப்படுவீர்கள். உயர வேண்டும் என்ற ஒன்றுக்கு எப்படி நான் கீழே இறங்கிவிட்டால் என்ன செய்வது, இந்த நிலை நாளைக்கு மோசமாகிவிட்டால் என்ன செய்வது என்று எப்படி நாம் மேற்கொள்கின்றோம். கெட்ட சக்திகளும் உள்ளுக்குள் இருக்கின்றன. இறைவன் யார் என்பதை நம்பாத நிலையில், புரியாத நிலையில், உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் இறைவன் மட்டும்தான் என்பதை இன்று நீங்கள் உறுதியாக கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் மசூதிகளில் சென்று வழிபடக்கூடிய அல்லாஹ் இல்லை, உங்களுடைய இருதயத்தின் இறைவன் அல்லாஹ். உங்களுடைய சர்ச்சுகளை நீங்கள் கூப்பிடக்கூடிய இறைவன் இல்லை, தேவன் இல்லை, உங்களுடைய இருதயத்தின் இறைவன் தேவன். உங்களுடைய கோயில்களில் நீங்கள் கும்பிடக்கூடிய மகாசக்தி கிடையாது, உங்களுடைய இறை உள்ளத்தினுடைய அந்த அறிவிப்பை கொடுத்த மகாசக்தி உங்களுடைய உள்ளத்தில். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்குங்கள், அழகான வீடுகளில் தங்குங்கள். உங்களுக்கான வாழ்க்கை இன்று முதலாக ஆரம்பமாகின்றது. இதுவரையில் செத்துப்போன வாழ்க்கை, இனிதான் நமக்காக இறைவன் வாக்களித்த உண்மையான வாழ்க்கை, நம்பிக்கை என்ற அந்த வாழ்க்கை. சத்தியத்தின் மீது நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை தேவையில்லை, உணர்ந்த பிறகு உண்மையான நம்பிக்கை. அந்த உண்மையான நம்பிக்கையின் மீது நம்முடைய வாழ்க்கை இன்று முதலாக ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உடன்படிக்கை ஏற்ற பிறகு அதனை முறித்து விடாதீர்கள். இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உங்களுடைய இறைவனுடைய வாக்கை பூஜிப்பதில் களங்கத்தை ஏற்படுத்திவிட்டது. தூய்மையாக அதை ஏற்றுக்கொள்வதில் களங்கப்படுத்திவிட்டது. சந்தேகிக்கின்றீர்கள். நம்பிக்கைக்கு நேர் விரோதமானது சந்தேகம், நடக்குமா என்று. அந்த சந்தேகம் எதன் அடிப்படையில் தெரியுமா? இது முடியாது என்று நான் கருதுகின்றேன், இறைவன் முடியும் என்று கூறுகின்றான். நான் முடியாது என்று எண்ணும் பொழுது இறைவனை விட நான் மேலானவனாக ஆகிவிட்டேன். அவனுக்கு எது முடியும் எது முடியாது என்பதை நான் கணக்கிடுவனாக ஆகிவிட்டேன். அங்கு நம் மீது குற்றம் பதிவாகிறது, இறைவனிடமிருந்துள்ள அதிருப்தி பதிவாகின்றது. சந்தேகம் என்பது நன்மையின் மீது சந்தேகப்பட்டுவிட்டால் வேறு எதன் மீது தான் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு தெளிவான அத்தாட்சியாக காட்டப்படுகின்றது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது அந்த நோய், சந்தேகம் என்ற நோய். ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள்? என்ன நேர்ந்து விட்டது? நல்லதைத்தானே விரும்புகிறீங்க, அதுதானே கொடுக்கப்பட்டது. பிறகு அதை சந்தேகப்பட்டு திரும்பி அதனாலே முயற்சிக்கிறீங்களே எனக்கு வேண்டும் என்று. இறைவன் புறத்திலிருந்து எனக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை சந்தேகப்பட்டுவிட்டு பின்னர் அதனையே நான் முயற்சிக்கின்றேன் எனக்கு வேண்டும் என்று. இறைவன் தேவையில்லை, அவனால் முடியாது, ஆனால் என்னால் முடியும் என்று நான் என்னுடைய நன்மைகளின் பக்கம் திரும்பும் பொழுது நயவஞ்சகமும் பொய்யும் பித்தராட்டமும் புரட்டும் கொண்டு மட்டுமே தான் அந்த பொருள்களை, உயிரற்ற பொருள்களை, ஜட பொருள்களை நீங்கள் சம்பாதித்து வைத்துக்கொண்டு அதில் வாழ்வேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இது போதுமான குற்றமாக இருக்கின்றது. 84:20 வசனம். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? மறுக்கின்றார்கள். ஏன் அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை? தெளிவாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்ட இறைவனிடமிருந்த மகாசக்தி உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றது, நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று. மனம் சம்பந்தமாக இருப்பதன் காரணமாக அதற்கு உருவம் கிடையாது, மனதிற்கு உருவம் கிடையாது. தெளிவான சான்றுகளை கொண்டு அறிவிக்கப்படும் பொழுது ஆம் என்று ஏற்கக்கூடிய அந்த சத்தியங்கள் அவ்வளவும் வேத வாக்காக இருக்கின்றது, குரானாக இருக்கின்றது. வேதம் என்பது மனதின் சாட்சியம். அது குரானாக இருக்கட்டும், மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு அழகான சொல்லாக இருக்கட்டும், மனதிற்கு அது சாட்சியமாக சத்தியத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏற்புடையதாக இருக்கும் பொழுது அந்த சாட்சியத்திற்கு அது வேத வாக்கு. அப்படிப்பட்ட வேத வாக்குகள் அவ்வளவும் பதிந்தது தான் ஒரு வேதமாக இருக்கின்றது.
சிந்தித்து உணர்வோருக்கு அந்த வேதம் வழிகாட்டியாக இருக்கின்றது. மனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த மனம் பார்க்கக்கூடியதா என்று உங்களிடம் கேட்கின்றேன். அல்லது பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. ஆனால் இருக்கின்றது. இந்த சத்தியம் முதலில் உங்களுக்காக நிறைவேற வேண்டும். மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆனால் அதனை பார்க்க முடியாது. ஒரு காலம் பார்க்க முடியாது. நீங்கள் மனதிற்கு நெருக்கமாக அமைய முடியும். மனதினுடைய சுகத்திற்கு நெருக்கமாக இருக்க முடியும். மனதில் வாழ முடியும். விசாலமாகவும் வாழ முடியும். மனதில் நெருக்கடியை நீக்கிக் கொண்டு அந்த விசாலத்திற்கு இணையாக நீங்கள் அரண்மனையில் வாழ்ந்தாலும் சரி, மனதில் நெருக்கடி ஏற்பட்டுவிட்டால் அது ஒரு குறுகலான இடம், நெருக்கடியான இடம். ஒரு அரண்மனையாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும், மன விசாலமாக இருந்தால் அதற்கு இணையான விசாலமான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் வாழக்கூடிய இடம் குடிசையாக இருந்தாலும் சரி. அப்படி என்றால் இவ்வளவு சத்தியத்தையும் உங்களுக்காக விளக்கியவன், பார்க்க முடியாத ஒன்றில் இவ்வளவு உண்மையை விளக்கியவன், அந்த மறைவான இறைவன் படைத்திருக்கக்கூடிய மனம் என்ற அமைப்பில் தன்னுடைய வாக்கை அமைக்கின்றான். அதனை நாம் உருவமாக ஆக்கலாமா? முடியும் என்றால் முதலில் மனதை நீங்கள் உருவமாக்கி காட்டுங்கள். உங்களுக்காக ஒரு காகிதத்தையும் ஒரு பென்சிலையும் தருகின்றேன், இதுதான் மனம் என்று வரைந்து காட்டுங்கள். முடியாது. ஒரு காலம் பார்க்க முடியாது. உங்களுடைய சயின்ஸ், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அறிவு, இட் வில் கம் டு a dead end when you want to prove in the form of a manifestation of your mind. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு இறைவனுடைய பாக்கியம் மிக்க, அவன் பாக்கியத்தை ஏற்கக்கூடிய விசாலமான மனதை அமைத்து அதில் அவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்று இருக்கும் பொழுது சுகத்திற்கு பொருளை தருகின்றேன். சுகம் என்பது அலுபமானது என்று தெரிந்த பின்னரும் எனவே நான் நம்பிக்கை கொள்ள முடியாது. இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறைவனை கேட்கும் பொழுது 84:20 இல்லை, 84:20 இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, நம்பிக்கை கொள்வதில்லை. நம்பிக்கை என்பது அகைன் மன சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை என்பது அது அரூபமான ஒரு பவர். இறைவன் அனுமதித்தால் தவிர அந்த நம்பிக்கை கிடையாது. எந்த அளவுக்கு எனக்கும் என் இறைவனுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு உடன்படிக்கையை நான் மதிக்கின்றேனோ, சந்தேகத்தை கொண்டு கலங்கப்படுத்தாமல் மதிக்கின்றேனோ, அந்த அளவுக்கு நம்பிக்கையை நான் அதிகரிக்கின்றேன். இந்த நம்பிக்கை உங்களுடைய மனதை இன்னும் விசாலமாக்கும், உங்களை அதில் தங்க வைக்கும். அந்த மனதில் தங்கும் காலமெல்லாம் இறைவன் அளித்த வாக்குறுதியானது உண்மையாகிவிட்டது. பொருள் அடிப்படையில் இல்லை உங்களுடைய சுகம், அருள் அடிப்படையில். பொருள்களை நான் கோடிக்கணக்கில் வைத்திருக்கலாம், இருந்தாலும் மனதில் அந்த சுகம் கிடையாது. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அந்த விசாலமான பகுதியில் நான் வாழும் பொழுது இதற்கு இணையாக கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் சரி இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. பொருள் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்வதும், பொருளற்ற தன்மையை கொண்டு இறைவன் அமைத்திருக்கூடிய அந்த மனதின் சுகத்தில் வாழ்வதற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மறைவான அந்த வாழ்க்கையை, ஏற்கனவே உங்களுக்காக அமைந்துவிட்ட அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பொருள் அடிப்படையில் உங்களுடைய தேர்தல்களை அமைக்கின்றீர்கள். நீங்களா படைப்பவர்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைவான அந்த சுகம் என்ற ஒன்று இந்த பொருளை கொண்டு அடைவேன் என்று நீங்கள் இருக்கும் பொழுது இறைவன் படைப்பாளன் உங்களுக்காக, உங்களுக்கு எதனை உங்களுடைய உள்ளத்தில் அமைத்தானோ உடலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்தையும் உடலையும் சேர்த்து படைத்தவன் இறைவன். உள்ளத்திலிருந்து தான் உடல் இயங்க ஆரம்பிக்கின்றது. நான் இன்னைக்கு தூங்க போகிறேன்னு மனசுக்கு சொல்லுது, தூங்கணும், பிறகு தான் நான் படுக்கைக்கு போகிறேன். அந்த மனம் சொல்லாமல் நான் செய்யவில்லை. நான் ஒரு கெட்ட பேச்சை பேசப் போகின்றேன் என்றால் அதற்கு முன்பாக என் மனம் அறிவிக்கின்றது, இந்த பேச்சு பேசுகின்றீர்கள், பேசப் போகின்றீர்கள் தவறு என்பதை. நான் ஒரு கெட்ட செயல் செய்யப் போகின்றேன் என்றால் அதற்கு முன்பாக அறிவிக்கின்றது உங்களுடைய மனம், இந்த பேச்சு கூடாது, இந்த செயல் கூடாது என்று. நான் ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்கும்போது இது தவறான எண்ணமாக இருக்கின்றது என்று அந்த மனம் உங்களுக்கு அறிவிக்கிறது. இறைவன் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். பாதை தவறாக இருக்கின்றது, பேச்சு தவறாக இருக்கின்றது, செயல் தவறாக இருக்கின்றது என்பதை. எனக்கான ஒரு தீமையை நான் செய்வதற்கு முன்பாக, எண்ணுவதற்கு முன்பாக, பேசுவதற்கு முன்பாக அது எனக்கு அறிவிக்கப்படாத நிலையில் நான் நிச்சயமாக செய்வதில்லை. ஒவ்வொரு பேச்சுக்கும், எண்ணத்துக்கும், என்னுடைய செயலுக்கும் என் மனம் பிணையாக இருக்கின்றது. நிச்சயமாக மனதின் சாட்சியம் உறுதியானது. அந்த புத்தகத்தில் சிறிதோ பெரிதோ உங்களுடைய நடவடிக்கைகள் அதில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. நன்றாக தெரிந்துதான் செய்தேன் என்று உங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சாட்சியம் அந்த மனமாக இருக்கின்றது. உங்களுக்கு இறைவனிடமிருந்து நன்மையான செய்திகள் தான் வந்தன. ஆனால் நீங்களோ அந்த மனதை புறக்கணித்தீர்கள்.
பிறகு மனம் வேதனைக்குள்ளாகும் பொழுது அந்த மனதிலிருந்து நீங்கள் அந்த வேதனை விடுபட விரும்பி நீங்கள் தீக்குளிக்கவும் செய்வீர்கள், உங்களை தற்கொலையும் செய்து கொள்வீர்கள். இந்த வாழ்க்கை வேண்டாம், மன வாழ்க்கைக்கு பொருந்தவில்லை, நான் வாழ விரும்பவில்லை என்று. தற்கொலை எல்லாம் உடல் வேதனையை கொண்டா அல்லது மனவேதனையை கொண்டா என்று கேட்டால் உங்களுக்கு பதில் இருக்கிறது. மனவேதனையில் தான் தற்கொலை, உடல் வேதனைகளில் கிடையாது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக மனம் என்ற ஒன்று மனமிக்க வாழ்க்கைக்காக இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருவமான அமைப்பு. இதனை நீங்கள் அதிகமாக கருத்தில் கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் அதை பொய்ப்பிக்க முற்பட வேண்டாம். நிராகரிப்பவர்கள், மனம் என்ற ஒன்றெல்லாம் இல்லை என்று வாழக்கூடியவர்கள், அவர்கள் மனித சமுதாயத்தினர் இல்லை. மனிதர்களுக்கும் மற்ற படைப்பினங்களான உயிரினங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மனம் ஒன்றுதான். நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கக்கூடிய மனம். அவர்கள் அந்த மனதை நிராகரிக்கின்றார்கள், அதை பொய்ப்பிக்கவும் முற்படுகின்றார்கள். மனசாட்சிக்கு விரோதமாக நான் வாழ விரும்பலை, இந்த வாழ்க்கை கூடாது, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, நான் மனசாட்சியத்துக்கு பயப்படுகின்றேன் என்று கூறினால் அவர்கள் உங்களை இலக்காரமாக பார்ப்பார்கள். மனசாட்சி என்று அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான், இதெல்லாம் வாழ்வதற்கு வழியில்லை. நீங்கள் கொஞ்சம் சூதுவாதோடு நடந்து கொள்ள வேண்டும், நயவஞ்சகம் வேண்டும், வெள்ளையாக இருக்கக்கூடாது, சுகமான மனதோடு இருக்கக்கூடாது, களங்கமுள்ள மனதாக இருக்க வேண்டும், நயவஞ்சகமுள்ள மனதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கைக்கான பாதை. நீங்கள் வாழ்வது போன்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, நான் உண்மையாக வாழ்வேன், சத்தியத்தோடு வாழ்வேன் என்றால் வாழ முடியாது என்று பொய்ப்பிப்பவர்கள். நாமும் அவர்களும் சேர்ந்து கொண்டு நம் சத்தியத்தை மறந்து அசத்தியத்தோடு கூடிய வாழ்க்கை இரண்டையும் கலந்துதான் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்துவிட்டது. இனி நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாதாக ஆகிவிடுகின்றீர்கள். தீமைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தீமைகள் தான் வழி என்று எண்ணுவீர்கள். நன்மையான பாதையை வழி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இறுதி வரையில் நீங்கள் துன்பத்தை சம்பாதிக்க இருக்கின்றீர்கள். 84:24 யார் பொய்ப்பிக்கின்றார்களோ சத்தியத்தை, அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த வேதனையிலிருந்து அவர்கள் திரும்ப முடியாது, தாங்க மாட்டார்கள், ஒருபோதும் தாங்க மாட்டார்கள். உங்களுக்காக உங்களுடைய இறைவன் மீண்டும் அறிவிக்கின்றான், யார் சத்தியத்தை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. பொய்ப்பிக்க முற்படாதீர்கள். ரொம்ப நல்லவனாக வாழ முடியாது என்று தானும் வடிகட்டு பிறரையும் வடிகெடுக்கும் பொழுது அவர்கள் 2 மடங்கு வேதனைக்குள்ளாக இருக்கின்றார்கள். உள்ளத்திலும் தாங்க முடியாது, உடல் வேதனையும் தாங்க முடியாது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சில உடல் வேதனைகள், மனவேதனைகள் இல்லை. பல சமயங்களில் நாம் மனவேதனையில் வாழ்வோம், உடல் வேதனைகள் அவ்வளவாக இல்லை. இந்த 2ம் கலந்துவிட்டால் நோவினை மிக்க வேதனை தாங்க முடியாது. அதை நீங்கள் மீளவும் முடியாது, மாளவும் முடியாது. உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலமெல்லாம் பெரும் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இன்று உங்களுடைய உள்ளத்தின் சுகத்தின் பக்கம் நாடுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நான் உயர்த்தப்பட இருக்கின்றேன். அத்தியாயம் 84:19 வசனம். நிச்சயமாக உங்களுடைய நிலைமை உயர இருக்கின்றது. நீங்கள் சந்தேகப்படுவர்கள் ஆகிட வேண்டாம். இறைவன் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை கொள்ள முடியவில்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் அவனால் நிராகரிக்கப்பட்டவர்களாக, அவனால் வெறுக்கப்பட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். 84:20 உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் இன்று உறுதியான நிலைப்பாட்டை நீங்கள் கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அழகான சாட்சிகளாக, மனதின் சாட்சியமாக அது வேதமாக இருக்கின்றது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.